சார் இப்ப ரீசெண்டா பார்த்தோம். நிகிதா என்ற பெண்ணுக்கு பதிலா இன்னொரு பெண்ணோட போட்டோ வந்து பதிவு செஞ்சு, இது அவங்க தான் குற்றவாளி நபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற இன்னொரு நபர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அது வந்து அந்த நபர் இப்படி மாற்றி பதிவு செய்யறது குற்றமாகுமா சார்? ரொம்ப பொறுப்பற்ற ஒரு குற்றவாளி. முதல்ல பொறுப்பற்றவர். 2வது இவர் வந்து குற்றவாளி என்று கருதப்படுவார். ஏன்னா டிஃபேமேஷன் பண்ணிட்டார். ஒரு பெண்ணை வந்து வேற ஒரு பெண்ணுடைய ஒரு குற்றவாளி பெண்மணி அப்படின்ற மாதிரியோ, இல்ல வேற ஏதோ ஒரு தவறு பண்ணவங்க மாதிரியோ, அவங்கள மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கிற வச்சு உடனே இந்த பெண்ணு தான் அவங்க அப்படின்னு இத்தனைக்கும் ஒரு பிரபலமான ஒரு நபர். அவங்கள பல பேருக்கு தெரியும். ஒரு கட்சியில இருக்கிறாங்க. ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது மக்கள் தொண்டுல இருக்கவங்கள வேணும்னே திட்டமிட்டு டிஃபேம் பண்றது, இல்லைன்னா ஒரு கட்சியை வேணும்னே திட்டமிட்டு டிஃபேம் பண்றதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தவறான செயல். அந்த தவறான செயல் செய்யறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள இமீடியட்டா அவங்க அரெஸ்ட் செய்யப்படுவார்கள். ஏன்னா இது வந்து வைரலா போய் ஒரு நபருடைய வாழ்க்கையே வந்து சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு அது செஞ்சு விட்டுருக்காங்க. 2வது அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. எடுத்தாலுமே அது தவறு தான். எடுத்தாலும் கூட அதை வந்து பல பேர் அதை எடுத்து அதை ஷேர் பண்ணி பல இடங்கள்ல பேசும் பொருளாகி அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல், ஒரு பெண்ணின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததுனால அவங்கள வந்து அரெஸ்டும் செய்யப்படலாம். இல்ல அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய தொகையில நஷ்ட ஈடும் கொடுக்கலாம். இல்ல அவர் வந்து வேற கட்சியில ஏதாவது இருந்து வேணும்னே அந்த கட்சி மாற்று கட்சியை பண்ணாங்கன்னா இந்த கட்சியில இருக்கிறவங்களே அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா தவறான ஒரு ஆளை வந்து அந்த கட்சிக்குள்ள வச்சிருந்தா அந்த கட்சிக்குமே ஒரு கெட்ட பேர் தான். ஓகே, ரொம்ப பெருமையா சரி அந்த கட்சியில உள்ள ஆளை வந்து களங்கப்படுத்திட்டாங்க அதனால இவர் பெரிய ஆள் எல்லாம் கிடையவே கிடையாது. இவரை கட்சியிலிருந்து நீக்கினா அந்த கட்சிக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பெயரும் நிறைய ஓட்டும் கிடைக்கும். அதை வச்சு இந்த மாதிரி குற்றவாளிகளை வச்சுட்டு இருக்கிற கட்சி அப்படின்னு அதுக்கு பெயர் வழங்குமே தவிர இதுல வேற எந்த ஒரு பேர் நல்ல பேரும் வரதுக்கு உண்டான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி தான். சார் பொதுவா வந்து இந்த மார்பிங் பண்றதோ இல்ல எடிட்டிங் ஆஃப் இமேஜ் நம்ம வந்து பண்றதோ வந்து அப்படி பண்ணுன நபர் மேல நம்ம வந்து பர்சனல் டிஃபமேஷன் ஃபைல் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பர்சனல் டெஃபமேஷனும் பண்ண முடியும், கிரிமினல் டெஃபமேஷனும் பண்ண முடியும், சிவில் டெஃபமேஷனும் பண்ண முடியும். கிரிமினல் டெஃபமேஷன்றது வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆன்லைன் சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சைபர் போலீஸ். ஏன்னா யாருனே தெரியாது இவரை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கவே இல்லை, குற்றம் இந்த மாதிரி சைபர்ல நடந்திருக்குன்னா சைபர் போலீஸ்ல பண்ணலாம். அது மாதிரி அவங்க யார் என்ன நபர்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க பேர்ல ஒரு நஷ்டஈடு, பெருந்தொகையா நஷ்டஈடே கேட்கலாம். ஏன்னா உங்களுடைய மானம் அந்த மாதிரி அது போனதுனால கண்டிப்பா நம்ம கேட்கறதுக்கான உரிமை வந்து நமக்கு உண்டு. இதுக்கு நஷ்டஈடு மட்டும்தான் கேட்க முடியுமா சார், இல்ல சிறை தண்டனை அப்படிங்கிறது இருக்குங்களா சார்? கண்டிப்பா சிறை தண்டனை அவங்க கொடுக்க முடியும். கரெக்டா ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் கூட தண்டனை வந்து வாங்கி தர முடியும். சார் பொதுவா வந்து இதுல இந்த மாதிரி அந்த மார்பிங் பண்றதுல வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு ஏதாவது சட்டத்துல வேறுபாடு இருக்குங்களா சார்? ஒரு வேறுபாடும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ஆண்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் ஒண்ணுதான், பெண்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் ஒண்ணுதான். பெண்களுக்கு வந்து பெண்கள் ஆணையம் தனியா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல மறுக்கப்பட்ட நீதிக்காக அவங்களுக்கு வந்து அதிகபட்ச ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உண்டுன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்ல முடியும். சார் பொதுவா இந்த மாதிரி மார்பிங் நடந்துருச்சு அப்படின்னா அதை பதிவு செய்யறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு சார்? பொதுவா இதை வந்து சைபர் கம்ப்ளைண்டா நம்ம பண்ணணும். இமீடியட்டா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆதாரமா எந்த சைட்ல இருக்குது ஓகே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அக்கௌண்ட் யார் அதை பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்ல அவங்க முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். 2வது அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உண்டான அந்த போர்ட்டல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு வந்து நம்ம ஆர்டிஐ மூலமா கேட்கலாம், இல்ல நேரில் போய் கூட கேட்கலாம். கேட்டு நீங்க வந்து ஒரு 4 நாள்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சார் ஒரு பொதுவா வந்து ஒரு தனி நபருக்கு வந்து சமூக கடமைகள், சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது அதிகமா தேவை இருக்குதா சார்? கண்டிப்பா ஒரு பெண்ணை வந்து காக்கக்கூடிய ஒரு கடமை வந்து ஒரு ஆணுக்கு உண்டு. ஸோ அந்த பெண்ணுன்றது வந்து நம்ம வீட்டு பெண்ணா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கள வந்து நம்ம வீட்டு பெண்ணுக்கு வந்த பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோமோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம சமூக கடமைன்றது தான் என்னுடைய கருத்து. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் இல்ல பிரச்சனைகள் இருந்தாலோ தாராளமா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா ஜென்ரலா இருந்தாலும் கமெண்டே பண்ணுங்க. தாராளமா உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.